ஒரு விஷயம். என்ராம் அவர்கள் அந்த மேடையில என்ன பேசுறாரு அப்படின்னா, இந்த அரசாங்கம், திமுக அரசாங்கத்தினுடைய கெத்தெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு, தேசிய கல்விக் கொள்கையை தடுத்து நிறுத்தினார்கள். தமிழகத்திற்கு வரவேண்டிய நிதி வேண்டாம் என்று சொல்லி, 3 மொழிக் கொள்கையை தடுத்து நிறுத்தி, தமிழகத்தை காப்பாற்றினார்கள் அப்படின்னு பேசுறாரு. ஐயா 2 நாளைக்கு முன்னாடி தானே நிதி வேணும்னு கேட்டாங்க. நிதி இல்ல. நேத்து தானே வந்து உருதுவ நாங்க கட்டாயப்படுத்துறோம்னு பேசியிருக்காப்ல. அப்ப உருது 3வது மொழி இல்லையா? எனக்கு புரியல. உருது என்ன தமிழுக்கு தங்கச்சியா, தம்பியா? மலையாளமோ, கன்னடமோ, தெலுங்கியோ தெரிஞ்சா கூட சரி தமிழ் அதுல இருக்கு. அது வந்து ஏதோ இங்க இருந்து போனா அங்க இருந்து வந்த மொழின்னு நம்ம ஏதோ சொல்லிக்கலாம். உருது எத்தனாயிரம் கிலோமீட்டர் தாண்டி இருக்குன்னு எனக்கு புரியல. எத்தனாயிரம் கிலோமீட்டர் தாண்டி இருக்குன்னு எனக்கு புரியல. அப்போ திமுக வந்து இங்க இது என்ன திணிக்குது? உருதுவ திணிக்குது. அது 3வது மொழி. அது இவருக்கு பிரச்சனை இல்ல. ஆனா தேசிய கல்விக் கொள்கை மூலமாக மத்திய அரசு இங்க தெலுங்கு தாய்மொழியா கொண்ட தெலுங்கர்களுக்கு தெலுங்கு படிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தந்தா தப்பு. கர்நாடகால தமிழ் படிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாலும் தப்பு. உத்தரப்பிரதேஷ்ல மலையாளம் படிக்க வாய்ப்பு எடுத்து கொடுத்தா தப்பு. அதாவது மலையாளம், தமிழ், தெலுங்கு தப்பு. உருது வந்து சரி. இல்ல என்ன வரைக்கும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும். ஹிந்தியை எல்லாருமே வந்து வடமொழின்றாங்கல்ல. ஹிந்தி கூட ஒரு இந்திய மொழி. ஆனா உருது அப்படின்றது இந்திய மொழியா நம்ம இப்பதான் எடுத்துக்கிறோம். ஆனா உண்மையில அதனுடைய ரூட் எங்க இருக்குன்னு பார்த்தா அரபிக்லயும் பாரசீகத்திலயும் தான் இருக்கு. அரபி எழுத்தும் பாரசீக காரி போலின்னு ஒரு மொழி இருந்தது. அந்த மொழியில இவங்க வந்து பாரசீக மொழியை வந்து திணிக்கிறாங்க, அரபி மொழியை திணிக்கிறாங்க. அது பின்னாடி மருவி உருதுன்னு இல்லைங்க. உருது பாகிஸ்தானுடைய ஒபிஷியல் லாங்குவேஜுங்க. அது தமிழ்நாட்டுல திணிக்கலாமாங்க? பாகிஸ்தான் தமிழ்நாட்டோட அண்டிய மாநிலமாங்க? எனக்கு புரியல. சோ இது ஒரு பக்கம். திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான். நீங்க வந்து இந்த மண்ணுல இருந்து ஏதாச்சும் ஒண்ணு எடுத்து வச்சாதான் அதை வந்து அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க வெளிநாட்டுல இருந்து எதோ கொண்டு வந்தாலும் அதை அவங்க மறுக்கவே மாட்டாங்க. அதை அப்படியே ஏத்துப்பாங்க. அது காட்டுவெல்லா இருக்கட்டும், வீரமா முனிவரா இருக்கட்டும், இப்படி யார் வந்தாலும் அவர்களெல்லாம் தமிழ் ஜியு போப் மாதிரி ஆட்கள் வந்தாலும் அவங்க வீரமா முனிவர்னு நாம சங்கராச்சாரியார் வந்தேறின்னுவாங்க. அதாவது காலடியில பிறந்த சங்கராச்சாரியார் வந்தேறி, கால்டுவெல்லும் பெஸ்லியும் வந்து உங்களுக்கு வந்து தமிழ்